நீங்க பெத்த பொண்ணோட கல்யாணத்தை இப்படி மறைவா நின்றுதான் பார்க்கணுமா? என்ன பண்றது சாமி, அவ கல்யாணத்தை பக்கத்துல நின்று பாக்குற கொடுப்பன எனக்கு இல்லையே. இப்ப நீங்க போய் முன்னால நின்னா கூட யாரும் அவங்கள தடுக்க முடியும்? இது நீங்களே போட்டுக்கிட்ட வேலி. உங்க மனசுதான் உங்களை தடுக்குதே தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லை. என் மனசுதான் காரணங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் சாமி. ஆனா என்னால் அதை ஏத்துக்க முடியலையே தவிர என்னால மாத்திக்க முடியல. ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல சாமி. உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, பொண்ணு மாப்பிள்ளை, பொண்ணு வீட்டுக்காரங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு யாருக்குமே இந்த கல்யாணம் பிடிக்காம தான் நடக்குது. யாருக்குமே பிடிக்காம அப்படி ஏன் சாமி இந்த கல்யாணம் நடக்கணும்? அதுதாம்மா விதி. ஈசன் எழுதி வச்சத யாராலையும் மாற்ற முடியும். உங்க பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சாவது நீங்க முன்னாடி போய் நின்று இந்த கல்யாணத்தை நடத்தலாம்ல? என் பொண்ணுங்க வாழ்க்கைக்காக நான் இது வரைக்கும் நிறைய இழந்துட்டேன் சாமி. இப்ப மிச்சம் இருக்கிறது என்னோட தன்மானம் மட்டும்தான். அதையும் என்னால இழக்க முடியாது சாமி. இந்த நேரத்துல பெத்த அப்பன் கூட இல்லைங்கிறது 3 பொண்ணுங்களுக்கும் பெரிய வேதனை இல்லையா? இப்போ இந்த நேரத்துல அம்மாவும் கூட இல்லைன்னா அவங்க தவிச்சிட மாட்டாங்க. கல்யாணங்கிறது பெரிய பொறுப்பு. 2 பேரும் சின்ன பொண்ணுங்க. அவங்களுக்கு துணையா பெரியவங்க யாராவது இருக்கணும் இல்லையா? அதான் நீங்க கூட இருப்பீங்களே சாமி. நீங்க பக்கத்துல இருக்கிறதும் உங்களோட ஆசீர்வாதமுமே அவங்களுக்கு போதும். பெத்தவங்க இருக்கணும்னு அவசியமே இல்ல. அவங்களும் அதை எதிர்பார்க்கல சாமி. 2வது பொண்ணும் கடைசி பொண்ணும் நான் இல்லாம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இங்க மட்டும் நான் எதுக்கு சாமி? உங்க கோபம் நியாயமானதுதாம்மா. நீங்க முன்ன நின்று நடத்த வேண்டாம். ஒரு நிமிஷம் அவங்க முன்னாடி நின்று பொண்ணையும் பையனையும் ஆசீர்வாதம் பண்ணலாம்ல? என்ன பிரச்சனையை சொல்லி நீங்க ஒதுங்கி நிக்கிறீங்களோ அது கூட இப்ப பிரச்சனையா இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க சொல்றது சரிதான் சாமி. ஆனாலும் என் மனசு கேட்கல. திரும்ப திரும்ப உங்களை மறுத்து பேசுற சங்கடத்தை எனக்கு கொடுத்துறாதீங்க. நான் இப்படி இங்கே நின்று என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறேன். என்ன பண்ணிச்சிடுங்க சாமி. சரிங்கம்மா, இதுக்கு மேல உங்க விருப்பமா, நான் உங்களை வற்புறுத்தல. சாமி, எங்க அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க. எங்க அப்பா யாரு, அவர் ஊர் என்ன, பேர் என்னன்னு எதுவுமே தெரிஞ்சுக்க அவசியம் இல்லாம தான் நாங்கெல்லாம் வளர்ந்தோம். இந்த கல்யாணத்துல எங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் அவங்க இங்க வரல. போதுமா? இதுக்கு மேல தயவு செஞ்சு எதையும் கேட்காதீங்க. இந்த கல்யாணத்தை முதல்ல நடத்தி வைங்க. சாமி, நீங்க தாலியை கொடுங்க. ஏமா ஒரு தடவை சொன்ன உங்க மரமண்டைங்களுக்கு புரியாதா? இவர் தாலி எடுத்து குடுக்கறதுலயே நீ அவ்வளவு தீவிரமா இருக்கிற? என்ன இவர்தான் உங்க அம்மாவோட புருஷனா? இவர்தான் உங்க அம்மா கூட குடும்பம் நடத்தி உங்க எல்லாரையும் பெத்தாரா? நீங்க நினைச்ச மாதிரியே சாமிய விரட்டிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க பெரியவங்க தானே, நீங்களே உங்க கையால தாலியை எடுத்து கொடுங்க. ஏ, இந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. யார் தாலி எடுத்து கொடுக்கணுங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. யாரு இங்க இல்லங்கிறது தான் பிரச்சனை. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. உன் அம்மாவும் உன் அப்பாவும் இங்க வரணும். அவங்க முன்னாடிதான் இந்த கல்யாணம் நடக்கணும், நடக்கும். அவங்க தான் வர முடியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. உன் விளக்கெல்லாம் எனக்கு வேண்டாம்.
ஏதோ சின்ன பசங்க சொப்பு வச்சுக்கிட்டு பொம்மை கல்யாணம் நடத்துற மாதிரி ஏன் தம்பி கல்யாணம் நடக்க கூடாது. பொண்ண பெத்த அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் இங்க சாட்சியா வந்து நிக்கணும். அவங்க வராம இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஏங்க இது ரொம்ப அநியாயங்க. தாலி கட்டுற இடத்துல வந்து ஏங்க இப்படி பிரச்சனை பண்றீங்க? கஸ்தூரி, இவ சும்மா பேசுவாள தவிர நாம கேட்டதை செய்ய மாட்டா போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. நீ காசிய எழுப்பு. ஏய் எழுந்து வாடா போலாம். இந்த கல்யாணம் எல்லாம் நின்னு போச்சு. என்ன உட்காந்து வேடிக்கை பாத்துறீங்க? கிளம்புங்க கிளம்புங்க. சும்மா வந்து உட்காந்து. ஐயோ நில்லுங்க, யாரும் போகாதீங்க. தயவு செஞ்சு எல்லாருமே உட்காருங்க. தயவு செஞ்சு என் அக்காவுக்கு நியாயம் என்னன்னு கேளுங்க. என் அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? என்ன அவ பேசுறத கேட்டு நிக்கிறீங்க? எந்திரிச்சு போங்க. கல்யாணம் நின்னு போச்சு. எந்திரிச்சு போங்க போங்க போங்க. அம்மா அம்மா நில்லுங்கம்மா. ஐயோ அம்மா அம்மா நில்லுங்கம்மா. ஐயோ கோயிலை விட்டு நீ அவசரப்பட்டு கிளம்பிட்டமா. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தா கையிலக்கா கல்யாணத்தை நீயும் கண்ணார பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கலாமா. அவ கல்யாணத்தை பார்க்காம வந்ததுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அந்த கல்யாணத்தால எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. அவ தலையெழுத்து அனுபவிச்சுட்டு போகட்டுன்னு நான் அப்பவே தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். பிடிக்காத மாதிரி பேசினா கூட இப்ப நடந்ததுதான் சரின்னு உன் மனசாட்சிக்கு தெரியுமா? அவன் அப்பாவோட மச்சாங்கிறதுனாலதான் இன்னுமே நீ இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேங்கிற. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோமா. இந்த கல்யாணத்தால நீ பயந்த மாதிரி உன் தன்மானத்துக்கு எந்த குறையுமே வந்ததில்ல. என் பொண்ணுக்கு வாழ்க்கை கெட்டு போகுன்னு நீ யார் கால்லயும் போய் இதுவரையும் விழுந்து அசிங்கப்படவும் இல்ல. இதுதான் நியாயம்னு புரிஞ்சு நம்ம அப்பா தாமா இத நடத்தி வச்சிருக்காரு. முன்ன மாதிரி அவர் இருந்திருந்தா இந்த கல்யாணத்துல அவர் கண்டிப்பா நடத்தவே விட்டுருக்க மாட்டாரு. அவரு மொத்தமா மாறிட்டதாலதாம்மா இத்தனை பிரச்சனைகளையுமே மீறி அப்பா முன்ன நின்னு அக்கா கல்யாணத்தை நடத்தி கொடுத்திருக்காரு. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றேன்? என்ன சொல்ல வர? அந்த ஆள் மாறிட்டாரு, நான் அவரை மன்னிச்சு ஏத்துக்கணும்னு சொல்ல வரியா? நடந்ததை எல்லாம் மறந்துட்டு அவரோட சேர்ந்து குடும்பம் நடத்தணுங்கிறியா? அம்மா நான் அந்த அர்த்தத்துல ஃபர்ஸ்ட் சொல்லல. அப்பா மேல இருக்கிற கோபத்தால நீ இந்த விஷயத்துல பிடிவாதமாவும் வைராக்கியமாவும் இருக்க வேணான்னு தான் சொல்ற. ஏய், அந்த ஆளோட புத்தியும் மனசும் எப்படி எல்லாம் யோசிக்கும்னு எனக்கு தான் தெரியும். இந்த குடும்பத்தை கூறு போடுறதுக்கு தாண்டி அந்த ஆள் ஒவ்வொன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீ அனாவசியமா கற்பனை பண்ணிக்கிறமா. நம்ம குடும்பத்தை பிரிச்சு அவர் என்னமா அப்படி சாதிக்க போறாரு? நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு தாமா அப்பா நினைக்கிறாரு. போதுமையில நீதான் பச்சோந்தி மாதிரி கட்சி மாறிட்ட. அந்த ஆளுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்க. அந்த கடவுளை என்கிட்ட வந்து சொன்னாலும் சரி, அந்த ஆளை நான் எந்த காலத்திலயும் நம்ப மாட்டேன். அம்மா இந்த வாக்குவாதத்தை இதோட விட்டுருவோமா. பொண்ணு மாப்பிளையும் வெளியதான் காத்துட்டு இருக்காங்கம்மா. அம்மா ஆசீர்வாதம் பண்ணலங்கிற வேதனையோட அக்காவோட வாழ்க்கை ஆரம்பிக்க வேணாமா. இங்க பாருமா, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நல்லாருன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுமா. அக்காவுக்கு அந்த ஆசீர்வாதமே போதும்மா. என்னால முழு மனசோட அவங்கள ஆசீர்வாதம் பண்ண முடியாது. அதுவும் சாமியார் சொன்னதுனால வேற வழியே இல்லாம இதை நான் தடுக்காம விட்டுட்டேன். பிடிக்காத கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்ல, புண்ணியமும் இல்ல. நரிங்க கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு என் பொண்ணு எப்படி சமாளிக்க போறோம்னு எனக்கு தெரியல. அங்க போய் மண்ணு மாதிரி இருக்காம கொஞ்சம் புத்தியோட பொழைச்சுக்க சொல்லவள. அவனையும் அவளையும் சேர்த்து பாக்குறதுக்கு கூட நான் தயாரா இல்ல. அவங்கள அப்படியே கிளம்பிட சொல்லு. அம்மா ஏய், இப்ப நீயே போய் அவங்கள தடுத்து நிறுத்துறியா இல்ல நான் உன்னை கழுத்து பிடிச்ச வெளியில தள்ளி கதவை சாத்தவா? எங்க வீட்டுல வந்துதானே இருக்க போறா. பட்ட அவமானத்துக்கு எப்படி பதிலடி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். என்னடி இவர் இப்படி பேசிட்டு போறாரு? பரவாயில்லக்கா, நானும் சேரும் தான் இருக்கோம்ல. அக்காவை நாங்க பாத்துக்கிறோம்க்கா. அவன் பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நாங்க கிளம்புறோம். அக்கா
இது நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை கையில மயிலும் சாரும் எப்பவும் உன் வாழ்க்கைக்கு காவலா இருக்க முடியாது. உன் புருஷனை மாத்துறதும் உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதும் உன் கையில தாண்டி இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டு பார்த்து நடந்துக்கோ. சரிக்கா, நான் வரேன். சரி, நாங்க போயிட்டு வரோம். வாக்கா. கஸ்தூரி, எத்தனை தடவை வழி கத்துறது? சரி, ஆரத்தி கரைச்சி வச்சிட்டியா? ஒன்னதானே கேக்குறேன். ஆரத்தி கரைச்சி வச்சியா இல்லையா? இல்ல. காசியும் காயலும் இப்போ வந்துருவாங்க. அவங்கள வாசல்ல காக்க வச்சுட்டு அப்புறமா நீ எல்லா வேலையும் செய்வியா? போய் ரெடி பண்ணுப்பா. தவிர இதுக்கப்புறமா நீ இங்க முறைச்சி நின்று ஒண்ணும் ஆக போறது இல்ல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. நீயும் காசியும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உன் தம்பி கயலோட வாழ்ந்துதான் ஆகணும். அக்காவும் தம்பியும் ஏதாவது பிரச்சனை பண்ணி அவ வாழ்க்கையோட விளையாடலான்னு பாத்தீங்க, 2 பேத்துக்கும் ஒன்னா சமாதி கட்டுங்க. கஸ்தூரி, யதார்த்தம் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஆக வேண்டியதை பாரு. என்னங்க கஸ்தூரி, நான் இத மிரட்டலுக்கு சொல்ல. ஊர் அறிய காசி கயல் கழுத்துல தாலி கட்டினப்பவே அவன் தான் அவளுக்கு புருஷன்னு ஆச்சு. அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அவன் தான் அப்பன்னு ஆச்சு. இனிமே அவ அசிங்கப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இவன் இருந்தாலும் இல்லைனாலும் கயலோட மான மரியாதைக்கு எந்த பாதிப்பும் வராது. எங்களுக்கு அது போதும்டா. காசி, காயலோட சந்தோஷமா வாழணுமா இல்ல சாவணுமான்னு நீயே முடிவு பண்ணு. கயலு, நீயே எங்க நின்னுட்டு நீயும் போய் ரெஸ்ட் எடு. இல்ல சார், பரவாயில்ல. என்ன இன்னும் சாரு மோடுன்னுட்டு? நான் உனக்கு அப்பா மாதிரி, சும்மா அப்பானே கூப்பிடு. சரிங்கப்பா. நீ என்ன இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பாழு பழம் எல்லாம் கொடுக்கணும்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. கயல கயல காசியோட ரூமுக்கு கூட்டு போ. அப்பா, அக்காவை நான் கூட்டிட்டு போறேன்ப்பா. வாங்கக்கா. நீங்க எங்களுக்கு சொந்தமானதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. மயிலக்காவும் அப்பாவும் வெளியே போயிட்டாங்கன்னா நீங்க தனியா இருப்பீங்கன்னு பயப்படாதீங்கக்கா. உங்களுக்கு நான் இருக்கேன். அம்மாவும் மாமாவும் ஏதாவது வில்லங்கம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஏதாவது நடந்தா நீங்க அப்பா வரைக்கும் கொண்டு போக வேண்டாம். கோவத்துல அவர் ஏதாவது செஞ்சிருவாரு. நீங்க முதல்ல என்கிட்ட சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. நீ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கிறது நிம்மதியாவும் ஆறுதலாவும் இருக்கு. நான் எப்பவும் உங்களுக்கு துணையா தான்க்கா இருப்பேன். நீங்க கவலைப்படாம இங்க ஃப்ரீயா இருக்கலாம். பாரு, இதுக்கு மேலயும் நாம இங்க இருந்தோம் வைய, நம்ம வாழ்க்கைக்கே இந்த ஆளு யமனா மாறிடுவார் மயிலு. பாரு, இப்பவே இந்த நிமிஷமே நாம இங்க இருந்து போயிடலாம். நான் சொல்றத கேளு மயிலு. வா. ஜீவா, ஜீவா, அவசரப்படாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. யோ மயிலு, நீ எதுவும் பேசாத. நான் சொல்றத மட்டும் கேளு. உன்னால என் கூட வர முடியுமா முடியாதா? சே எஸ் ஆர் நோ மயிலு. வர முடியுமா முடியாதா?
நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஜீவா. தேங்க்ஸ் மைலு. நீதான் எல்லாமே சொல்லிட்டு நான் நம்பி வந்தேன்ல, அதுக்கு எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட மயிலு. உன்னால நான் பட்ட அவமானம் எல்லாமே போதும் மயிலு. நீ இந்த ஆள் வீட்லயே சந்தோஷமா இரு மயிலு. நான் வரேன். என்ன விட்டு டேய் ஜீவா, 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 ஜீவா தம்பி நான் சொல்றது கேளுப்பா. டேய் விடு. பின்னாடி வராத. ஜீவா. நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ அவங்கள மறு வீட்டுக்கு கூப்பிட்டா கையலுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா? பிறந்த வீடாவது நம்ம பக்கம் இருக்கேன்னு அவன் ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுவா. காசிய மாப்பிளங்கிற மரியாதையோட நம்ம கவனிச்சோம்னா அவரும் மனசு மாறி கையலோட நல்லபடியா குடும்பம் நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குமா? பழைய பிரச்சனை பழைய கோபம்னு அதையே நினைச்சிட்டு இருக்கிறது யாருக்குமே நல்லது இல்லம்மா. 1000 சிக்கல் இருந்தாலும் கையல எப்படி நல்லபடியா வாழ வைக்கணும்னு தான் நாம பாக்கணுமா? பேசி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? இத பார், ஆரம்பத்துல இருந்து உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீயும் மயிலும் அதை புரிஞ்சுக்கவே இல்ல. இது அந்த ஆளு ஊருக்காக நடத்தி வச்ச போலி கல்யாணம். இதுக்கு பின்னாடி என்ன திட்டம் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. கோமதி மக கல்யாணம் ஆகாம புள்ள பெத்துட்டாங்கிற பழியில இருந்து தப்பிச்சாச்சு. இதுக்கு மேல அவ புத்தியால பொழைச்சு அவளே நல்லா இருக்கட்டும். இந்த பார், உனக்கு தங்கச்சி வேணும்னா நீ போய் பாரு. நான் உன்னை வேண்டான்னு தடுக்க மாட்டேன். ஆனா நான் அந்த வீட்டுப்படி ஏற மாட்டேன். இதோட இந்த பேச்சை விட்டுரு. நீ என்னதான் உன் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உன் அக்காவை இந்த வீட்டுல வாழ வைக்கவே முடியாது. இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க தம்பிய காதலிச்சதை தவிர அக்கா வேற என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்கள ஏன் இப்படி எல்லாம் வாழ விட மாட்டேன்னு சொல்றீங்க? அவ உனக்கு அக்காவா பிறந்திருக்காளே, அவளை வாழ விடாம தடுக்கிறதுக்கு அந்த ஒரு பாவம் போதாதா? என்னவோ தெரியல, முத தடவை உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. போதாத குறைக்கு என் பையனை ஜெயில தூக்கி போட்டுட்டு என் கோவத்தை வெறுப்பை நீ சம்பாதிச்சிட்ட. எல்லாத்துக்கும் மேல இப்போ என் புருஷனை உன் பக்கம் இழுத்துக்கிட்ட. உன் புருஷன் ஆபரேஷனுக்கு என் வீட்டுக்காரு நகையும் பணமும் கொட்டி கொடுக்கறாரு. உனக்கு என் வீட்டுல அடைக்கலம் வேற கொடுத்திருக்காரு. இப்ப உன் அக்காவையும் என் வீட்டு மருமகளா கொண்டு வந்து விட்டுட்டாரு. உன் மொத்த குடும்பமும் என் வீட்டுல வந்து கூடாரம் போட்டுட்டா நான் எங்கடி போறது? இந்த கோவத்தை எல்லாம் நான் யார் மேல காட்டுறது? உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவம்னா அதை என்கிட்ட காட்டுங்க. என்னை என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு என் அக்காவை விட்டுருங்க. அது எப்படி மயிலு? உன்னை அடிச்சா உன் மனசு வலிக்கும் தான். ஆனா உயிர் வரைக்கும் வலி இறங்கணும்னா அதுக்கு உன் அக்காவை தாண்டி அடிக்கணும். நீ எங்க வாழ்க்கையில வந்த கொஞ்ச நாள்லயே நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன்டி. என் பையனை பிரிச்சு நீ என்ன ரொம்ப அழ வச்சுட்ட. நிம்மதி இல்லாம என்ன தவிக்க விட்டுட்ட. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் உனக்கு பதிலடி கொடுக்க வேணாமா? உன்னை பழி வாங்குறதுக்கு எனக்கு கிடைச்ச பலியாடு அவதாண்டி. அம்மா வேணாமா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் அக்காவை விட்டுருங்க. நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. நீ கெஞ்சினாலும் மிஞ்சினாலும் ஏன் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. உன் அக்காக்கு நல்லது செய்யறதா நினைச்சு நீயே அவளை நரகத்துல தள்ளி விட்டுட்ட. அவ என்கிட்ட மாட்டிக்கிட்டு நரக வேதனையை அனுபவிக்கிறத நீ பார்த்து துடிக்கணும்டி. தினம் தினம் அவ அழறத பார்த்து நீ கதறணும். இந்த சித்திரவதைக்கு பதிலா என் அக்கா வாழாவட்டியாவே இருந்துடலான்னு நீ அவளை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடணும். உங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கல என் பேரு கஸ்தூரி இல்லடி. வந்து உட்காரு.
கிளாஸ் ரூம் தராரு. அப்படியே உட்காரு. இந்தா. ஐ லவ் யூ. Cheers. சும்மா சொல்லக்கூடாது. ஒரு ஏட்டு இன்சு மட்டமான சரக்கு வாங்கி கொடுத்தா அவர் மனுஷன். ஆனா ஒரு ஏட்டுக்கு சர்க்கிள் ஃபாரின் சரக்கே வாங்கி கொடுக்குறீங்க. நீங்க ரொம்ப பெரிய மனுஷனுங்க. நீங்க நல்லா இருங்க, நல்லா இருங்க. குடிங்க. யோ, ஒரு நாள் கூட உங்க ஆண்டவர் இந்த மாதிரி சரக்கு வாங்கி கொடுத்ததே இல்லையா? இல்லைங்க. இந்த விஷயத்துல 100 ரூபாய்க்கு கீழ் இருக்கிற மட்டமான சரக்கு தான் வாங்கி அடிப்பாருங்க. அந்த ஆளு வாங்கி கொடுக்கிற சரக்கு மட்டும் கிடையாது, அந்த ஆளே ஒரு மட்டமான ஆளுதான். போதுண்டா, விஷயம் தெரியாம ஆண்டவனை பத்தி பேசாத. அவனை ஆண்டவன் சொல்லாதீங்க. அவன் ஒரு அயோக்கியன். அவனாலதான் என் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போச்சு. எனக்கும் மயிலுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அவன். தம்பி, அத பத்தி தவிர வேற யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியணும் சார். மயிலுக்கும் அந்த ஆளுக்கும் என்ன உறவுங்கிறது எனக்கு தெரியணும். அந்த ஆளுக்கு ஏதாவது பிரச்சனைனா இவ அப்படியே துடிக்கிறான். அவளை நான் போட்டு அடிச்சா அந்த ஆளு என் சட்டையை பிடிச்சு அடிக்கிறான் சார், அடிக்கிறான். மயிலுக்கு அந்த ஆளு யாரு? Who is he? மயிலுக்கு எதுக்கு அந்த ஆளு அவ்வளவு சப்போர்ட் பண்றாருன்னு கேக்குறேன். ஓகே, அதை விடுப்பா. உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியாது. யோ, என்னைய திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க? எங்களுக்கு தெரியாத விஷயம் உனக்கு தெரியும்னா முதல்ல அதை சொல்லி தொலை. பொண்ணுக்காக பெத்த அப்பா துடிக்காம வேற யார் துடிப்பா? ஒண்ணு என்கிட்ட அவளுக்கு சொல்லணும்னு தோணல. அவளுக்கு நான் முக்கியம் அவ நினைக்கவே இல்லையே சார். அதான் அதனாலதான் சார் இவ்வளவு பெரிய ரகசியத்தை அவ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. அவ என்ன முட்டாளாக்கிட்டா சார். உங்களுக்கு தெரியுமா, அவளுக்காக எங்க அப்பா, அம்மா எல்லா சொந்தத்தையும் நான் விட்டுட்டு வந்தேன். ஆனா அவ அப்பா யாருங்கிற உண்மையை கூட சொல்லல சார். கட்டின புருஷனை இதுக்கு மேல கேவலப்படுத்தவே முடியாது சார், முடியாது. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு சார், அசிங்கமா இருக்கு எனக்கு. ஓகே, அதை விடுப்பா. பாவம், அந்த புள்ளைக்கு என்ன நெருக்கடியோ. விடுங்களா? என்ன நெருக்கடி? என்ன நெருக்கடியா இருந்தாலும் சொல்லி இருக்கணும். அத சொல்லாம விட்டால அது அவ எனக்கு பண்ண பெரிய துரோகம். அந்த துரோகிக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்தேன் பாத்தீங்களா. நான் தான் ஒரு பெரிய முட்டாள், பெரிய முட்டாள் நான் தான். உங்களுக்கு தெரியுமா, என் அப்பா அந்த பொண்ணு உனக்கு சரிப்பட்டு வராதுடா அப்படின்னு எங்க அப்பா அப்பவே சொன்னார். நான் தான் அவ மேல இருக்கிற காதலால எதுவுமே காதல வாங்கிக்காம அவங்கள தூக்கி எறிஞ்சு அவங்கள அசிங்கப்படுத்திட்டேன். அதான் அந்த பாவத்துக்காக தான் இப்ப நான் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். எங்க அப்பா கிட்ட நான் இப்பவே போன் பண்ணி பேச போறேன். செஞ்ச தப்பு எல்லாத்தையும் சொல்லி சாரி கேட்க போறேன். அடிச்ச தண்ணியில போதையே இறங்கிருச்சு. இது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாமே சேர்ந்து என் கழுத்தை அறுக்குது. சார், will you please, if you don't mind, உங்க போனை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? போன் கொடுங்க. நீயே இத்தனை ரவுண்ட் இருக்க, உங்க அப்பா எத்தனை ரவுண்ட் இருப்பா? விடுறா அவரை. ஜீவா, நைட் லேட் ஆயிடுச்சு ஜீவா. இதுவா இருந்தாலும் நாளைக்கு காலைல பேசிக்கோ. இல்ல, நோ 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 நோ, எனக்கு இப்பவே பேசணும். ப்ளீஸ் சார், give me the phone. Give me.
அப்படியா? மயிலு, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். எனக்கு நீ தானே எல்லாமே நினைச்ச. ஆனா அவ என்ன குப்பை மாதிரி ஒதுக்கி தள்ளிட்டா. இப்படி அசிங்கப்படுறதுக்காக உன்னை வீட்டை விட்டு வந்த. அப்படியே அவர்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி மொத்தமா தம்பியை நம்ம பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம் இல்லைங்க முதலாளி. தயங்காதீங்க, என்ன இருந்தாலும் நீங்க அவரை பெத்தவரு, இது உங்க கடமை தானுங்க. யோசிக்காதீங்க முதலாளி, ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட போன் பண்ணி பேசுங்க. ஹலோ, ஜீவா இல்லைங்களா? நீங்க? நான் ஜீவாவோட அப்பா ராஜசேகர் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க? நான் ராம், குகை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். நேத்து இந்த நம்பர்ல இருந்தா ஜீவா எனக்கு கால் பண்ணிருந்தான். அவன் இப்ப எங்க இருக்கான்? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஜீவாவோட ஒய்ஃப் மயில் என் ஸ்டேஷன்ல தான் வேலை செய்யறாங்க. அவங்களோட தான் அவருக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. குடிச்சிட்டு ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஜீவாவை முன்னாடி தெரியுங்கிறதுனால என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜீவா உங்க பக்கத்துல இருக்கானா? நான் அவன்கிட்ட பேசணும். அவருக்கு இன்னும் போதை தெரியல. அவர் எழுந்ததும் நானே உங்களுக்கு கால் பண்றேன். சார், நீங்க போன்ல பேசுறதை விட நேர்ல வந்து அவரை பார்க்கறது பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவரு பர்சனலா ரொம்ப நொந்து போயிருக்காரு. நிறைய அவமானப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். போதையில எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டாரு. இந்த மாதிரி சமயத்துல நீங்க கூட இருந்து ஆறுதல் சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். புரியுது சார். உங்க அட்ரஸ் எனக்கு அனுப்பி விடுங்க. ஜீவாவை அங்கேயே இருக்க சொல்லுங்க. நான் இப்பவே கிளம்பி வரேன். சரிங்க சார், நான் அனுப்பி வைக்கிறேன். வாங்க. ஓகே சார். முதலாளி, நீங்க போன்ல பேசுனதை வச்ச விஷயம் ஓரளவு இப்படிதான் இருக்குன்னு எனக்கு குத்துமதிப்பா புரிஞ்சிருச்சுங்க. சின்ன முதலாளிய பார்க்க எங்கேயோ வாரதா சொன்னீங்களே, ஏன் தாமதிக்கிறீங்க? டக்குன்னு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமே. போதையில ஜீவா என்ன தேடினது உண்மைதான். ஆனா நிதானத்துல என்கிட்ட இப்படி பேசுவான்னு தெரியல நாட்ராயா. அவன் மாறி இருப்பான நம்பி போய் வேற ஏதாவது என்கிட்ட பேசிட்டான்னா மூணாவது மனுஷன். ஜீவா, நான் உங்க வைஃப். ஜீவா வைஃபா? நீ தான் என்ன புருஷனா ஏத்துக்கவே இல்லையே, அப்புறம் இந்த வைஃப்ங்கிற உரிமை எல்லாம் எப்படி வந்தது? ஏன் ஜீவா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆரம்பத்துல நான் நம்ம கல்யாணத்தை ஏத்துக்கலதான், ஆனா இப்பதான் உங்களோடவே நான் வந்துட்டேன்ல. மயிலு, புருஷன் பொண்டாட்டினா ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கிறது கிடையாது, ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கையோட இருக்கிறது. ஆனா உனக்குதான் என் மேல நம்பிக்கைங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாது. இருந்திருந்தா இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருப்பியா? ஜீவா, நான் அப்படி என்ன மறைச்சேன்? ஓ, என்ன மறைச்சேன்னு கூட உனக்கு தெரியாதுல்ல? அந்த அளவுக்கு நீ அப்பாவி. அத நான் நம்பணும் இல்ல? ஜீவா, ப்ளீஸ், நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏய், உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ என்கிட்ட எதுவுமே மறைச்சதே கிடையாதா? இல்ல ஜீவா, நான் எதையுமே மறைக்கல. போதும், நான் திரும்ப திரும்ப கேட்டோம், இன்னமும் என்கிட்ட மறைச்சுக்கிட்டே இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லல்ல? நீ இவ்வளவு பெரிய வேஷக்காரியா இருப்பேன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய், இது பாரு, நீயா உண்மையை ஒத்துப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன் பாத்தியா? என் புத்தியை எதால அடிச்சுக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. சரி, நான் உன்னை நேரடியாவே கேக்குறேன், உனக்கும் குருமூர்த்திக்கும் என்ன உறவு? உன்னைத்தான் கேக்குறேன், பதில் சொல்லு. அந்த குருமூர்த்திக்கும் உனக்கும் என்ன உறவு? அந்த குருமூர்த்தி யாரு உனக்கு?
ஜீவா, நான் தான் பல தடவை சொல்லிருக்கனே அவர் எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு. அப்பா மாதிரி எல்லாம் இல்ல, அந்த ஆள் தான் உன் அப்பன். உன்னை பெத்த அப்பன். ஏய், என்ன முழிக்கிற? உன் ரகசியம் எல்லாம் உடைஞ்சிருச்சேன்னு ஷாக்கிங்கா இருக்கா? இல்ல என்ன போய் சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறியா? பார், இனிமே அந்த வேலை எல்லாம் இங்க நடக்காது, புரியுதா? இப்போது உண்மையை ஒத்துக்கோ. அந்த ஆள் குருமூர்த்தி தானே உன்னோட அப்ப? ஆமா ஆமா ஜீவா. ஜீவா கரெக்டா தான் சொன்னான். உங்களுக்கு நடுவுல நான் வந்திருக்க கூடாது, நாகரிகமா ஒதுங்கி போயிருக்கணும். நான் உள்ள நுழைஞ்சி ஜீவாவோட சட்டையை பிடிச்சி அடிக்க போனதுதான் பெரிய தப்பாயிடுச்சு. மயிலு, மன்னிச்சிருமா? ஐயோ சார், எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம்? ஏற்கனவே அவர் இந்த வீட்டை விட்டு போற முடிவுல தான் சார் இருந்தாரு. நீங்க வந்து பேசினதும் அவருக்கு அது ஒரு சாக்கா போச்சு, அவ்வளவுதான். இல்லம்மா, நீ எதையாவது சொல்லி அவன் மனசை மாத்திருப்ப. நான் தான் அதுக்குள்ள உள்ள பூந்து அதை கெடுத்துட்டேன். சார், அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. மயிலு, நான் சங்கடப்படக்கூடாது நீ நினைக்கிற, ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில நான் ஓவரா தலையிடுறேன்னு ஜீவாக்கு என் மேல கோபம். அந்த கோபம் தான் அவனை இந்த முடிவு எடுக்க வச்சிருச்சு. மயிலு, நான் போய் ஜீவாட்ட மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுங்களா? அப்பா ஜீவாவை போய் பார்த்தா எல்லா விஷயத்தையும் உளறி கொட்டிடுவாரே, மறுபடியும் பெரிய தகராறாயி இதெல்லாம் நடக்கவே கூடாது. மயிலு, நீ ஒன்னும் கவலைப்படாத மயிலு. ஜீவாட்ட போய் நான் பக்குவமா பேசி அவனை சமாதானப்படுத்தி இங்க கூப்பிட்டு வந்துட்டா, நான் வேணா அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதோட இனிமே உங்க விஷயத்தில் தலையிடவே மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டு வரேன். சார், அதெல்லாம் எதுக்கு சார்? யாரையும் சரியா புரிஞ்சுக்காம கோவப்பட்டு போனதெல்லாம் அவரோட தப்பு சார். அவரா அதை உணர்ந்து திரும்பி வரட்டும். அவர் செஞ்ச தப்புக்கு நீங்க போயெல்லாம் மன்னிப்பு கேட்க கூடாது சார். மயிலு, யாரு சரி யாரு தப்புன்னு ஆராயறதுக்குள்ள இப்ப நேரம் இல்ல. ஜீவா சமாதானமாய் திரும்ப இங்க வரணும், நீயும் அவனும் சந்தோஷமா வாழணும். நான் மன்னிப்பு கேட்டா அது நடக்கும்னா அதை கேட்கறதுக்கு நான் எந்த நேரமும் தயாரா இருக்கேன். வேணா சார், யார் போய் பேசினாலும் ஜீவாவோட கோபம் இப்போதைக்கு குறையாது சார். உங்களை பார்த்தாலும் அவர் கோபம் அதிகமாகுமே தவிர பிரச்சனை சரியாகாது. அவரை தொந்தரவு பண்ணாம கொஞ்ச நாள் அப்படியே விட்டுருவோம் சார். என்னால அப்படியெல்லாம் விட முடியாது மயில. இது என்னால வந்த பிரச்சனை. இத சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு தான் இருக்கு. இப்பவே போய் ஜீவா பாக்க. சார் ப்ளீஸ் சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க தலையிடுறதுனாலதான் பிரச்சனை வேற மாதிரி போயிடுது. நீங்க மூக்க நுழைக்கிறது தான் எல்லாத்துக்கும் காரணம்னு இப்ப நீங்க தானே சொன்னீங்க. அது புரிஞ்சும் அதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தா எதுவுமே சரியாகாது சார். இது என் வாழ்க்கை பிரச்சனை.